ஓம் நமோ நாராயண நமக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். வசூர் வசுமனா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோக புண்டரி காக்ஷோ விஷகர்மா விஷாக்கிருதி. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய பாதத்துளியாக இருப்பதற்காக. என்ன இந்த விஷா இப்போ நம்ம பார்க்க போகிற திருநாமம் 114வது திருநாமம் விஷாக்கிருதி. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்மேக திருமேனி கொண்டவர். சொல்லும் முறை விஷாக்கிருத்தையே நமக. இந்த விஷாக்கிருத்தியினுடைய நவகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விஷாக்கிருத்தைய நவகத்துக்கு மதுரைக்கு அருகில் இருக்கும், அதாவது திருமோக்கூர் என்னும் திவ்ய தேசத்தில் காலமேக பெருமாள் எழுந்தருள்ளார். காலமேக பெருமாள் எழுந்துள்ளார். அந்த பெருமாள் தன் அகஸ்திய மகரிஷி நடனம் ஆடுவது வழக்கம். அந்த பெருமாள் முன்னால் எப்போதும் அகத்தியர் முனி நடனம் ஆடுவாராம். அந்த பெருமாளை தரிசிப்பதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் பூமிக்கு வந்தார். அப்போ வந்தோடனே பெருமாள் முன்னால் அகஸ்தியர் முதுகு தான் தெரிஞ்சிச்சான். பெருமாளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் அகஸ்தியரோட முதுகு தான் தெரிஞ்சிச்சான். ஆனாலும் அவரது குள்ளமான தோற்றத்தை கண்டு அகஸ்திய ரிஷி என்று அறிந்தான். அகஸ்தியரை குட்டிதான் இருப்பார். உடனே இந்திரன் அவரது உயரத்தை எண்ணி கிண்டல் செய்து நக்கலா கக்கன்னு சிரிச்சிட்டாராம். உடனே சடக்குன்னு திரும்பி பார்த்தார் அகஸ்தியர். கோபத்தோடு, இந்திரா, என்னால் திரும்பி பார்க்க முடியாது என்று நினைத்து தானே பின்னால் இருந்தபடி என்னை ஏளனம் செய்தார். இந்த தவறுக்கு தண்டனையை நீ மயிலாக பிறக்க வேண்டும் என்றாராம். தன்னை மன்னித்து விடும்படி இந்திரன் அகஸ்தியரிடம் மன்றாடினார். மனம் இறங்கி அகஸ்தியர், இந்திரா, கொடுத்த சாபத்தை திருப்பி பெற இயலாது. எனினும் நீ இவ்வளவு தூரம் மன்றாடுவதால் சாபத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். நீ உடனே மயிலாக பிறக்க வேண்டாம். பகைவர்களால் உனக்கு ஆபத்து ஏற்படும் காலத்தில் நீ மயிலாக உருமாறி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வாய் என்று கூறினார். இந்திரன் தேவலோகத்திற்கு திரும்பிச் சென்றார். சில காலம் கழித்து ராவணனும் அவனது மகனான மேகநாதனும் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். இந்திரன் தலைமையில் அனைத்து தேவர்களும் அவர்களை எதிர்த்து போர் புரிந்தும் வெல்லவே முடியவில்லையாம். அதனால் போரில் இந்திரனை ஜெயித்ததால் மேகநாதனுக்கு இந்திரஜித் என்று பெயரை பெற்றாராம். உடனே யார்? மேகநாதன் தான் இந்த இந்திரஜித் என்ற பட்டத்தை பெற்றாராம். அந்த சமயத்தில் அகத்தியரின் வாக்கு இந்திரன் நினைவுக்கு வந்தது. தன் உயிரை ராமனிடமிருந்தும் இந்திரஜித்திடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மயிலாக உருவெடுத்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றாராம் இந்திரன். ஆனாலும் அவர்கள் விடாமல் அவனை துரத்தி வந்தார்களாம். திருமோக்கூரில் அப்படி துரத்திக்கிட்டே வந்திருக்காங்க. துரத்திட்டு வந்தோடனே மயில்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனாம். மயில் வடிவில் உள்ள இந்திரன் அந்த கூட்டத்துடன் சென்று சேர்ந்து கொண்டாராம். ராவணனும் இந்திரஜித்தும் அவனை அடையாளம் காணவே முடியவில்லையாமாம். திரும்பி சென்று விட்டார்களாம். அப்போது மயில் வடிவில் இருந்த இந்திரன் காலமேக பெருமாள் முன்னே நடமாடினாராம். அதை கண்ட மற்ற மயில்களும் பெருமாள் முன்னே தோகையை விரித்து நடமாடத் தொடங்கின. அந்த நடனத்தை கண்டு மனம் குளிர்ந்த திருமால் இந்திரனுக்கு காட்சி அளித்தாராம். அவரது பழைய வடிவத்தை பெறும்படி அருள் புரிந்ததோடு மட்டுமின்றி தானே பூமியில் ராமணனாக அவதரித்து ராவணனையும் இந்திரஜித்தையும் வதம் செய்வதாக உறுதியளித்தாராம். பார்த்துக்கங்க, இதான் எப்படி பாரு, கதை அழகாக வருது பாரு. நீ உனக்கு காட்சி அளித்துட்டேன், நான் உனக்கு அருள் புரியதோடு மட்டுமின்றி அடுத்த ஜென்மத்தில் நான் அடுத்த அவதாரத்தில் நான் பிறந்து ராமனை அவதரித்து அவங்க 2 பேர்த்தையும் நான் வதம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்திரனோடு நடமாடிய மயில்கள் அனைத்தும் நடராஜரான சிவபெருமானைப் போலவே சிறப்பாக நடமாடியதால் இனி அனைத்து மயில்களும் அவரை போலவே நீல நிற கழுத்துடன் விளங்கட்டும் என்று திருமால் அருள் புரிந்தாராமாம். இப்படியெல்லாம் மயிலுக்கு ஒரு கதை இருக்கிறது பாருங்களேன். காலமேகம் என்றால் கரிய நிறமுள்ள மேகம் என்று பொருள். காலமேக பெருமாள் முன்னே அன்று அனைத்து மயில்களும் இந்திரனோடு சேர்ந்து நடமாடியதன் தொடர்ச்சியாக தான் இன்றும் வானில் கார்மேகங்கள் தோன்றினால்
ஆனந்தமாக மயில்கள் தோகையை விரித்து ஆடுகின்றனாம். பார்த்துக்கங்க. அதனால் கார்மேக வண்ணத்தில் இருக்கும் பெருமாளை தரிசிக்கும் போதெல்லாம் அடியார்களான நாமும் அவ்வாறு ஆடி பாடி அவனை வழிபட வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார். அதனால்தான் வடமொழியில் சான்ஸ்கிரிட்டில் விருஷ என்றால் வர்ஷித்தல், அதாவது பொழிதல் என்று சொல்ல. விருஷ மரம், இது மழைன்னு சொல்லுவாங்க, வர்ஷான்னு சொல்லுவாங்க, மழை பொழிதல் என்று அர்த்தம். கருணை மலையை பொழியும் கார்மேகம் போன்ற வடிவத்துடன் திருமால் திகழ்வதால் விருஷாக்கிருதிகை என்று அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 114வது திருநாமம் விருஷாக்கிருதயே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் மேல் காலமேக பெருமாள் கருணை மலையை பொழிவார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய 114வது திருநாமத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் கதையும். அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா, ஒவ்வொன்றும் அகங்காரம் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த அகங்காரத்திலேருந்து நம்ம எம்பெருமான் மீண்டு திருப்பியும் அதில் தவறுகளை திருத்துறாங்க. திருத்தி நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கத்தான் நமக்கு ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்களையும் சின்ன சின்ன சோதனைகளையும் நமக்கு கடவுள் கொடுக்கிறார். கடவுள் கொடுக்குறான்னு நம்ம சொல்லக்கூடாது. நம் கர்ம விதிப்படி ஆகிறது. கர்ம விதிப்படி ஆயிடுச்சே அப்படின்றது நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அதற்கு தகுந்த நாம் கடவுளுடைய பாதுகையை பிடித்து நாம் வரம் கேட்டால் நிச்சயம் அது நல்லபடியாக நடக்கும். அதற்காக நமக்கு உடனே நம்ம பாட்டுக்கு ஒரு சைடு கடவுளை கும்பிட்டுட்டு ஒரு சைடு அன்வான்ட் டாக்கிங் பேசிக்கிட்டு ஒரு சைடு காசிப் பேசிக்கிட்டு இருந்தோம்னா எந்த கடவுளும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவ்வளோதான். அதனால் நமக்கு குட்டி குட்டியான விஷயங்களில் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பார். அதை நம்ம சந்தோஷத்தையும் நம்ம சந்தோஷப்பட வேணாம், துக்கத்தையும் நம்ம துக்கப்பட வேணாம். அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு சக்தியையும் நமக்கு பொறுமையும் கொடுப்பார். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அம்மா வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.